ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் இப்படி எந்த ஸ்டாக் ப்ரோக்கராக வேணால் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டாக் ப்ரோக்கர் சடனாக திவாலாகி கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு ஒரு டவுட் இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்படி நீங்கள் திருப்பி வாங்க முடியும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டாக் ப்ரோக்கர் சடனாக க்ளோஸ் பண்ணால் 3 கேசஸாக பார்க்கலாம். 1, நீங்கள் வாங்கின இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்னாகும். 2, நீங்கள் வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னாகும். 3, உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கரோட வேலெட்டில் லோட் பண்ண ஃபண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 5 lakhs ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 5 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 lakhs ஃபண்டை ஸ்டாக் ப்ரோக்கரோட வேலெட்டில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இந்த 12 lakhs சடனாக ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணால் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒவ்வொரு கேஸை தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் ஷேர்ஸ்லாம் வாங்குகிறோம். நீங்கள் வாங்கின ஷேர் எல்லாம் உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர் பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம வாங்கின ஷேர் எல்லாம் யார் ஹோல்ட் பண்ணுவான்னு ஒரு டவுட் வரும். நம்ம வாங்கின ஷேர் எல்லாமே ஷேர் டெபாசிட்ரி கிட்ட தான் இருக்கும். இந்தியாவில் 2 ஷேர் டெபாசிட்ரி கம்பெனிஸ் இருக்காங்க. ஒன்று NSDL, இன்னொன்று CSDL. இவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்கின ஷேர்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்டு 2 ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜீரோதா ஆப்பில் ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். டிமேட் அக்கௌண்ட்டில் CSDL இல்லை NSDLல வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். நீங்கள் வாங்கின ஷேர் எல்லாம் ஷேர் டெபாசிட்டியில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு புது அக்கௌண்ட்டை வேறு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கிட்ட ஓப்பன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜீரோதா கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை இந்த புது அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியை க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம், இப்போ வேறு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் கம்மியான சார்ஜஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா இதேமாரி ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்ன புரியுதுன்னா, நம்மளோட ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணாலும் உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே சேஃப் தான். நீங்கள் வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்டாக் ப்ரோக்கர் சடனாக க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வாங்கினாலும் அதை ஹோல்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ் தான். இந்தியாவில் HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் க்ரோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க. ஆனால் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறது HDFC மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான். அப்போ ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணாலும் அதை ஹோல்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினால உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் தான். சரி, அப்போ நான் வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு ஒரு டவுட் வரும். அவ்வளோ ஈஸியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ்னால க்ளோஸ் பண்ணிட முடியாது. அது ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது SEBI. மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணணுன்னா SEBI கிட்ட ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி தான் க்ளோஸ் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க மணியை திருப்பி கொடுக்காத வரைக்கும் SEBI அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இது இல்லாமல் சம்டைம்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வாங்குவாங்க. இதுக்கும் SEBIயோட அப்ரூவல் இருந்தால் தான் அவங்களால இப்படி பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2019 ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வாங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் சப்போஸ் ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு தான் இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸை லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்ல ஸ்டாக்ஸ் இல்லை IPO வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சுருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 lakhs வச்சுருந்தீங்க. இப்போ ஸ்டாக் ப்ரோக்கர் சடனாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த ஸ்டாக் ப்ரோக்கர் எல்லாமே SEBI தான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. இப்படி ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டாக் ப்ரோக்கர் திவாலாகி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சேஃபர் சைடுக்கு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டாக் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு SEBI கிட்ட அப்ளை பண்ணால் SEBI அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த IPF ஃபண்ட்லேருந்து 2 lakhs கிரெடிட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமமாக இந்த மாதிரி 25 lakhs வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸ்டாக் ப்ரோக்கர் க்ளோஸ் பண்ணதுலேருந்து 3 yearsக்குள்ளே இந்த கிளைமை நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ட்ரஸ்டடான ப்ரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். நான் ஆல்ரெடி டாப் 3 ப்ரோக்கர்ஸான ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் கம்பேர் பண்ணி வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.